இன்னைக்கு பேசுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட செல்போன் இன்னைக்கு அத்தனை பேர்த்தை ஊமையாக்கிருச்சு. அதான் ஒரு கவிஞர் அழகா சொல்லுவார், வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க பெரியம்மா வீட்டுக்கு வருவாங்க, வந்தா கண்டிப்பா ஒரு வாரம் தங்குவாங்க. இந்த தடவை என்னன்னே தெரியல, எங்க பெரியம்மா 2 நாளையே வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. காரணம் என்னவென்றால் எங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் செல்போனிடம் பேசி கொண்டிருந்ததுனால அவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு செல்போன் ஒரு வாழ்க்கையோட அந்த தரத்தையே மாத்திருச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய சூழல் இருக்கு. சொல்லோடும் சுவையோடும் சுதிபாடும் செந்தமிழே, உன்னை சுவையாக நான் பேச துணையிருந்து நீ அருளே. ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே மெருகேற்றி தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டிருக்கும் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு என் பணிவின் வணக்கத்தினை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று முதல் பூஜை கடவுளான விநாயக பெருமானை முதலில் வணங்கி, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை வணங்கி, சிவகங்கை வாரச்சந்தை ரோட்டில் காவல் தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ மலையாள வாணிக்கருப்பர் ஆலயத்தினுடைய 5ஆம் ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த கருப்பர் அப்படின்னு சொன்னாலே காவல் தெய்வம் அப்படின்றது சொல்றது வழக்கம். எப்படி முதல் பூஜை கடவுள்னு விநாயகரை சொல்றோமோ அதை போல எந்த கிராமங்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, காவல் தெய்வம் அப்படின்னு சொன்னா நம் நினைவிற்கு முதலில் வருவது கருப்பண்ணசாமியும் ஐயனாரப்பனையும் தான் நம்ம சொல்லுவோம். ஆக ஒரு மனிதனுடைய பாதுகாக்கக்கூடிய ஒரு கடவுள் யாரு, அடிப்படை தெய்வம் யார் அப்படின்னா நிச்சயமாக கருப்பர். இங்க ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மலையாள வாணிக்கருப்பர் ஆலயத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், விதியினால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அல்லது செய்வினை கோளாறுகள் இருந்தாலும் சரி, பில்லி சூனியம் போன்ற கோளாறுகள் இருந்தாலும் சரி, அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஆலயம் சிவகங்கை நகரிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ மலையாள வாணிக்கருப்பர் ஆலயம். இன்னைக்கு குழந்தை வரம் நமக்கு இல்லையா, நிச்சயமாக அதற்கு பலன் கிடைக்கும். திருமண தடையா, அதற்கு பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனையா, இழந்த செல்வங்கள் உங்களுக்கு மீட்டு தரணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆலயத்திற்கு வந்து ஒரு முறை நீங்க தரிசனம் செய்தால் உங்களுடைய அத்தனை தேவைகளையும் நிவர்த்தி செய்யும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு நிவர்த்தி இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த நாள் வந்தது ரொம்ப சிறப்பிற்குரியது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுவாக பெண்கள் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளிலே உங்களுடைய வேலைகளுக்கு ஒரு ஓய்வு கொடுத்துட்டு இது போன்ற ஆலயங்களை தரிசனம் செய்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே அமையாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைய தினம் நாம் ஆடி 18ஆம் நாளை ஆடிப்பெருக்கு விழாவாக வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கும்போது பெருசாக தெய்வ சிந்தனை நமக்கு வருவதில்லை. எப்போ நமக்கு மனசில் கஷ்டம் வருதோ அந்த சமயத்தில் நம்ம சாமியை கும்பிடுவோம். எப்போ மனசுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கோ அந்த சமயத்தில் நம்ம சாமியை தேடுவோம். அப்போது இன்னைக்கு நிறைய ஸ்தலங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பக்திக்காக தரிசனம் செய்வதற்காக இன்னைக்கு நிறைய ஆலயங்களை நம்ம தேடி போகிறது கிடையாது. பக்தி ஸ்தலங்கள் எல்லாமே இன்னைக்கு பரிகார ஸ்தலங்களாக மாறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பக்தி அப்படின்ற ஒரு உணர்வு ஒரு மனிதரிடத்தில் வரும்போது மட்டும்தான் உணவு அப்படின்ற ஒரு விஷயம் கூட, அந்த பொருள் கூட பிரசாதமாக மாறுகிறது.
நம்ம சாதாரணமாக வீட்டில் செம்பில் எடுத்து குடிக்கக்கூடிய அந்த தண்ணி கூட தீர்த்தமாக மாறுது அப்படின்னா நம்மளுடைய மனசில் பக்தின்ற ஒரு உணர்வு ஏற்படும் பொழுது மட்டும்தான். நம் பாடக்கூடிய பாடல்கள் அனைத்துமே கீர்த்தனை ஆகிறது. நம்ம அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அடுப்பில் எரிக்கக்கூடிய அந்த சாம்பல் கூட விபூதி பிரசாதமாக மாறுகிறது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் சேவையாக மாறுகிறது. நாம் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் யாவும் யாத்திரையாகிறது. பக்தின்ற ஒரு உணர்வு வந்த பிறகுதான் மனிதன் கூட புனிதனாக மாறுகிறான்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு உணர்வு என்னவென்றால் பக்தி அப்படின்றத நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இதில் இந்த ஆடி மாதம் என்றாலே ஒரு சிறப்பு. அதில் ஆடி பெருக்கினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் உண்டு. ஆன்மீகம் மட்டுமல்லாமல் இயற்கை சார்ந்த ஒரு விழாவாகத்தான் இன்றைய நாளில் நாம் ஆடிப்பெருக்கினை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே இந்த ஆடிப்பெருக்கினுடைய விசேஷம் என்னவென்றால் நதிகளை கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாகவும், விவசாயிகள் இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதைகளை தூவி ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயத்தை துவங்குவதற்கு முன்பு, ஒரு காரியத்தை உருவாக்குவதற்கு முன்பாக நாம் துவங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி பெருக்கில் தான் நம்ம சொல்லணும். இந்த நாளிலே நதிகளிலே நாம் நீராடும் போது நம்ம செஞ்ச அத்தனை பாவங்களும் தொலைஞ்சிரும்ன்றது ஒரு ஐதீகம். அதுக்காக நான் பண்ணுறது ஃபுல்லாக பாவம், டெய்லி பாவமே செய்யாமல் எனக்கு நீராடுனா எனக்கு நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. நம் எண்ணங்களில் முதல்ல ஒரு தெளிவு இருக்கணும். நாம் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளில் ஒரு நீதி, நேர்மை, நியாயம் இருந்தது அப்படின்னா மனசில் எந்த குறைகளும் இல்லாமல் நிச்சயமாக நமக்கு நிவர்த்தி உண்டு. இன்றைக்கி எந்த வீட்டில் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா பிரச்சனையோடு தான் போகிறோம். ஆனால் யாருக்கு இன்றைக்கி பிரச்சனை இல்லை? இன்றைக்கி ஒரு குடும்பத்தை எடுத்துக்கங்க. கணவனை பற்றி கேட்டால் மனைவி அவ்வளோ குறை வச்சுருக்காங்க. மனைவியை பற்றி கேட்டால் கணவன்கள் என்னோட குறைகள்லாம் லாரியில் ஏறி வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை என்பது அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். இதில் மாற்று கருத்து கிடையாது. ஒரு கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மனைவிட்ட அடி வாங்குறதே ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காரு. இப்போ குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, மனைவிட்ட அடி வாங்குறது தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டாரு, ஒரு மருத்துவமனைக்கு வாரம் ஒரு ரெகுலர் கஸ்டமராக போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி ஒரு சமயம் போகும்போது அந்த டாக்டரை பார்த்து அந்த நோயாளி கேட்டிருக்காரு, ஐயா நான் வாரம் இங்கே வந்துக்கிட்டு இருக்கனே, வாரம் அந்த உங்களோட மருத்துவமனைக்கு வர்றனே, என்ன பிரச்சனைன்றதையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்னுடைய மனைவி ரொம்ப என்னை அடிக்கிறாங்க, வடி தாங்க முடியாமல் தான் உங்கள் இடத்துல நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அந்த டாக்டருக்கு கோபம் வந்துருச்சு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த நோயாளியை கூப்பிட்டு முதல்ல இந்த மருத்துவமனையை விட்டு நீ வெளியில் போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்படி சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு வெளியில் போக சொன்னார் அப்படின்னா, வெளியில் போய் அந்த மருத்துவமனைக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சுருக்கனே, அந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்றதை பார்த்துட்டு உள்ளே வர சொன்னாராம். உடனே இவர் போய் அந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தாராம். அதில் அந்த மருத்துவமனையினுடைய பெயர் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மருத்துவருடைய பெயர் இருந்தது, அவர் என்ன படிச்சிருக்காருன்ற விஷயமும் இருந்தது. இதை பார்த்துட்டு அங்கே உள்ளே வந்துட்டார். அப்போ மருத்துவர் கேட்டாராம், நீங்கள் போய் வெளியில் போர்டில் என்ன பார்த்தீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த நோயாளி சொன்னாரா, ஐயா இந்த மருத்துவமனையோட பெயர் இருந்தது, உங்களுடைய பெயரும் இருந்தது, நீங்கள் என்ன படிச்சிங்கன்றதும் இருந்ததுன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அந்த மருத்துவர் கேட்டாராம், அந்த போர்டில் கீழே என்ன எழுதியிருந்ததுன்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், 24 மணி நேரமும் சேவை செய்யப்படும்னு சொன்னாராம். இப்போ இந்த மருத்துவர் சொன்னாராம், நானே என்னுடைய மனைவி தொல்லை தாங்க முடியாமல் தான் 24 மணி நேரமும் மெடிக்கலில் உட்காந்துருக்கேன், என்கிட்டே உன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு கேட்டால் நான் எப்படி சொல்ல முடியும்னு சொன்னாராம். ஆக மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், நான் அவங்க மறுக்கலை. ஆனால் மனைவிகள் அனைவருமே அமைதியாக அமைவது என்பது இறைவனுக்கே கிடைக்காத வரம். அது உண்மைதான். இன்னைக்கு இந்த உலகத்தையே அளக்கக்கூடிய, நம்மை ஆளக்கூடிய சிவனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மனைவியை புடவை எடுக்கிறதுக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போனார்னா செவனேன்னு தான் உட்காரணும். அதுக்காக பெண்கள் எல்லாரையும் நான் குற்றம் சொல்ல வரல. பெண்களினுடைய இயல்பு என்ன அப்படின்னா, எதனாலும் வெளிப்படையாக பேசக்கூடிய குணம் படைத்தவர்கள், அதுதான் உண்மை. ஆனால் அதே மனைவி தான் என்ன பண்ணுறாங்க, கணவனுக்கு முடியலன்னா போய்
வெள்ளிக்கிழமை போய் விளக்கு போடுறது, செவ்வாய்க்கிழமை ராவு காலத்தில் விளக்கு போடுறது, ஞாயிற்றுக்கிழமை போய் வைரவருக்கு விளக்கு போடுறதுன்னு எல்லா அந்த நிவர்த்தியை செய்யக்கூடிய அந்த சக்தியாக விளங்குபவளும் பெண் தான். அப்போ பெண்கள் இறைவனை அம்பாளை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதத்தை தான் நம்ம சொல்லுவோம். ஆக நம்ம நல்ல எண்ணங்களை விளைத்தோமே ஆனால் அதனுடைய அறுவடையும் நல்லதாக இருக்கும் என்பதை சொல்கிற விதமாகத்தான் இந்த நாளை நாம் ஆடிப்பெருக்கில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆடி 18 அப்படின்ற ஒரு நாளை எதற்காக தேர்வு செய்திருக்கிறார்கள் நம்மளுடைய முன்னோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 என்றாலே ஆன்மீகத்தில் நாட்டம் உடைய எண் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் நம்ம வசதியாக வாழணும் அப்படின்னாலே அது லக்கி நம்பர்னு கூட சொல்லலாம். 18 என்பது ஒரு அதிர்ஷ்டகரமான நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, இன்றைய நாளில் நம்மளுடைய புதிய கனவுகளையும் புதிய எண்ணங்களையும் விதைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் தங்களுடைய கணவனுக்கு ஆயுள் கூடணுன்றதுக்காக தங்களுடைய மாங்கல்யத்தை மாற்றி கணவனுக்காக நிறைய வேண்டக்கூடிய ஒரு நிகழ்வும் இந்த நாளில் நடக்கும். இந்த நாட்களில் வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாங்கல்ய கயிறு வாங்கி கொடுக்கும்போது அந்த மாங்கல்ய கயிறு தானம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கணவனுடைய ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாங்கல்ய தானம் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் பண்ணலாம். மங்கள பொருட்கள் எது வேணாலும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக அவங்க தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் கோயிலுக்கு போக முடியாத சில தாய்மார்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டிலையே மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு, அதாவது மஞ்சள் கயிறு தானம் செஞ்சு ஏதாவது ஒரு நிவேதனம் செய்யும்போது இறைவனினுடைய அதாவது அம்பாளினுடைய அருள் என்பது முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இந்த ஒரு அருமையான நாளில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு இந்த ஆலயத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கை எனும் வரம். வாழ்க்கை எனும் வரம். வாழ்க்கை அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, எப்படி திருக்குறளை உலக மக்கள் எல்லாருக்கும் சமமான நீதியை கொடுக்கறதுனால உலக பொதுமறைன்னு சொல்கிறோமோ அது அனைவருக்கும் பொதுவானது. இது இவங்களுக்கு தான் நம்ம எழுதணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு குறிப்புகளும் கிடையாது. எப்படி உலக நீதியை சமமாக எல்லாருக்கும் சொல்லுதோ அதை போலத்தான் ஒவ்வொருவரும் வாழ்கின்ற வாழ்க்கை கொடுக்கப்பட்டது சமமானது. இதில் எந்த மாற்றமும் நம்ம செய்ய முடியாது. நம்ம சிவகங்கை மாவட்டத்தினுடைய பெருமை அப்படின்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக கவியரசர் கண்ணதாசனை தான் நம்ம இந்த நேரத்தில் பதிவு பண்ணணும். வாழ்க்கையை பற்றின அத்துணை தத்துவங்களையும் சொன்ன ஒரு அருமையான மனிதர் யார் அப்படின்னா கவியரசர் கண்ணதாசன் மட்டும்தான். அவர் ஒரு சமயம் என்ன பண்ணியிருக்கார், அங்கே இருந்த மக்களெல்லாம் போய் பார்க்கணுன்ற எண்ணத்தில் இறைவன் மக்களை பார்க்கறதுக்கு வர மாதிரி போய் மக்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற மாதிரியான ஒரு வரிகள் அழகாக கொடுத்துருப்பார். இறைவன் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். அப்படியே பைய இறங்கி நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு ஒரு மனிதர் சொல்லியிருக்காரு, ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான், படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். இதில் எவ்வளோ ஒரு அருமையான தத்துவம் இருக்குது தெரியுமா? கடவுள் வந்த உடனே வாழ்க்கைனா என்னன்னு ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா வாழ்க்கை என்பது இனிமைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதே கேள்வியை இன்னொருத்தர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கணும்? வாழ்க்கை என்பது கொடுமைன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் அப்படி சொல்லலையே, அதுவே கொடுமைன்னு சொல்லியிருக்காரு. அப்போது யார் ஒருவருக்கு வாழ்க்கை என்பது இனிமையாக இருக்கிறதோ அந்த இனிமை மற்றொருவருக்கு கொடுமையாக இருக்கும். அப்போ வாழ்க்கை என்பது பொதுதான். அதை யார் எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறோன்றதுல தான் அதனுடைய பொருள், அதனுடைய அர்த்தம், அதனுடைய கருத்து என்பது மாறுபடுதுன்றதை ரொம்ப அழகாக கவியரசர் கண்ணதாசன் சொல்லிட்டு, அப்போ மனிதர் திரும்ப இறைவன்கிட்ட போய் நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. நிறைய என்னை போட்டு படுத்துறியே, இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லும்போது அதற்கு இறைவனுடைய குரலாக கவியரசர் கண்ணதாசன் இன்னொரு வரி அழகாக பதிவு பண்ணுறாரு. கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது, எந்த கள்ளங்கபடமும் இல்லாமல் தானே நான் உன்னை படைச்சேன், ஆனால் நீ மாறினதுக்கான காரணம் உன்னுடைய கையில் தான் இருக்குது, உன்னுடைய எண்ணம்னு சொல்லி
காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது? உன்னை அப்ராணியாக தானே நான் படைச்சேன், எந்த ஆசையும் இல்லாமல் தானே படைச்சேன், எல்லாரையும் போல ஒரு சரிசமமான மனிதனாக தானே உன்னைய படைச்சேன். நீனா ஆசைப்பட்டு, நீனா காசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நீனா பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படி அழிஞ்சு நிற்கிறேன்னு சொல்லி அருமையான ஒரு தத்துவத்தை கொண்டு நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னா கவியரசர் கண்ணதாசன் மட்டும்தான். இன்னைக்கு நிறைய விஷயங்கள். அப்போ வாழ்க்கை என்பது ஒரு சிறிய வட்டம் தான். முடிந்த அளவு அதை நம்ம வாழ்ந்துட்டு போகணுன்ற ஒரு எண்ணத்தை விதைக்கிறதுக்காக தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது, வாழ்க்கை எனும் வரம். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மாமனாருக்கு என்ன பிடிக்கும், மாமியாருக்கு என்ன பிடிக்காது, வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்கும், குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு அத்தனை விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறோம். ஆனால் இது வரைக்கும் நமக்கு என்ன பிடிக்கும்னு யாராவது தெரிஞ்சிருக்கோமா? யாரோ ஒருத்தருக்காக நம்ம வாழ்கிறோம். நமக்கான வாழ்க்கையை எப்போது நாம் வாழ நினைக்கிறோமோ அப்போதுதான் வாழ்க்கை என்பது வரம். பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாரன இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரன இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பாரன இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரன இறைவன் பணித்தான். மனையால் சுகமதி யாதென கேட்டேன், மணந்து பாரன இறைவன் பணித்தான். பிள்ளை சுகமதி யாதென கேட்டேன், பெற்று பாரன இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதென கேட்டேன், வாடி பாரன இறைவன் பணித்தான். பிறப்பின் பின்னது யாதென கேட்டேன், அதாவது இறந்த பிறகு இறப்பின் பின்னது யாதென கேட்டேன், இறந்து பாரன இறைவன் பணித்தான். இந்த கேள்வி கேட்டவருக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. எல்லாத்தையுமே அனுபவித்த பிறகுதான் நான் தெரிஞ்சுக்கணும்னா இறைவனே ஆண்டவனே நீ எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு இறைவன் அருகில் வந்து அழகா சொன்னாராம், ஆண்டவனே சற்றில் அருகில் வந்து அனுபவம் என்பதே நான் தான்னு சொன்னாராம். அப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பட்ட பிறகுதான் நமக்கு கிடைக்கும் சொல்லுவோம் இல்லையா, உனக்கெல்லாம் பட்டாதான் தெரியும்னு சொல்றோம் இல்லையா. அப்படி அனுபவ அறிவு என்பதை அதை நாம் உணர்ந்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி உணரும் பொழுது, அதை புரிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கை என்பது வரும். நம்ம இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வது, எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதுதான் உண்மையிலேயே அறிவு ஞானம்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. ஒரு சின்ன உதாரணம், தெரியாத விஷயத்தை எப்போது நாம் தெரியவில்லைன்னு சொல்றோமோ அதுதான் உண்மையான அறிவு, அதுதான் உண்மையான ஞானம். ஒரு பெரிய அரசர் ஒருத்தர் இருந்தார். அந்த அரசர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த அரசவையில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை அந்த அரசவையில் இருக்கக்கூடிய அனுபவம் சார்ந்த அனுபவசாலியான ஒரு மந்திரிகிட்ட தான் போய் ஆலோசனை கேட்பார். அப்படி ஒரு அரசவையில் இருந்த அரசர் வந்து நிறைய ஆலோசனைகள்லாம் அந்த மந்திரிகிட்ட கேட்டு நிறைய முடிவுகள், நல்ல முடிவுகள்லாம் எடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த அரசரை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மந்திரியை கூப்பிட்டு, மந்திரியாரே உங்ககிட்ட ஒரு கேள்வின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய உடல் எங்கே போகும், உயிர் என்னவாகும்? ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை முன் வச்சிருக்கார். ஒரு 10 நிமிஷம் அந்த மந்திரி அதை யோசிச்சு பார்த்த பிறகு அரசர்கிட்ட வந்து, அரசரே எனக்கு இதுக்கான பதில் தெரியலன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட உடனே அந்த அரசவையில் இருந்த அத்தனை பேரும் அப்படி ஒரு சிரிப்பு. என்ன காரணம் அப்படின்னா, இதுவரைக்கும் நிறைய ஆலோசனைகள் செய்து நிறைய வழிமுறைகள் கொடுத்து நல்ல நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு அடித்தளமாக இருந்த அந்த மந்திரினால இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையான்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சு அவரை கேலி பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசர் அவரை கூப்பிட்டு கேட்டார், மந்திரியாரே என்ன காரணத்தினால இந்த சின்ன கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியலைன்னு கேட்டதுக்கு அந்த மந்திரி சொன்னாரா, அரசரே நீங்கள் ஒரு கேள்வி என்கிட்ட முன் வச்சிங்க. அதாவது ஒரு மனிதன் இறந்த பிறகு, மரணம் அடைந்த பிறகு அவனினுடைய உடல் எங்கே போகும், உயிர் என்னவாகும்? உங்கள் கேள்வி எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. ஆனால் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா?
இது வரைக்கும் நான் இறந்ததே கிடையாது, இறந்திருந்தாதானே அது என்ன நடக்குன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணாராம். அதை கேட்ட அரசனுக்கு அப்பதான் புரிந்ததா, அறியாத விஷயத்தை, தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு சொல்றது தான் உண்மையான ஞானம், உண்மையான அறிவு அப்படின்றத அன்றைய நாளில் அவருக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டார் அரசர். ஆக வாழ்க்கை என்பது எப்போது வரமாகும் அப்படின்னா, நம்ம எப்போ வாழ்கிறோமோ அப்போதான் வரம் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி தொடங்குது தெரியுமா? கலர் கலராக முட்டாய் சாப்பிட்றதுல தொடங்குறோம். ஆனால் இன்னைக்கு இறுதி காலகட்டத்தில் கலர் கலராக மாத்திரை சாப்பிட்டு நம்மளுடைய வாழ்க்கை நிறைவடையுது. ஒரு காலத்தில் அந்த வயது இருக்கக்கூடிய இளமை காலத்தில் ஷெல்ஃப் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாசனை திரவியங்கள், பர்ஃப்யூம்னு சொல்லுவோம், அவ்வளோ வித்தியாசமாக விதவிதமாக வாசனை திரவியங்கள் வச்சுருப்போம். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிலாக நிறைய டானிக் இது மாதிரி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கோம். அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் எப்படி கடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் அப்படின்றதுல இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி ஏன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழ்வது அப்படின்னா நமக்குன்னு சில வரைமுறைகளை நாம் தான் வகுக்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணம், நம்மளுடைய எண்ணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம இருக்கும்போது பிரச்சனையே இருக்காது. இந்த எதிர் வீட்டுக்காரவங்களை பார்த்தா பணக்காரர் மாதிரியே நடிக்கணும், பக்கத்து வீட்டுக்காரவங்களை பார்த்தோம்னா பயந்த மாதிரியே நடிக்கணும், சொந்தக்காரவங்களை பார்த்தோம்னா ஏழை மாதிரியே நடிக்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே சட்ட சிக்கல், சமுதாய சிக்கல் வாழ்க்கையில் என்ன தெரியுமா? நானாக இருக்கும் பொழுது எனக்கு எந்த சிக்கலும் வந்ததில்லை, எந்த பிரச்சனைகளும் வந்ததில்லை. ஆனால் உங்களுக்கு ஏற்ற நானாக வாழும்போது தான் இன்னைக்கு எனக்கு அத்தனை சட்ட சிக்கல்களும் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கை எப்படி வரமாகும்? நமது வாழ்க்கையை நாம் வாழும்போது மட்டும்தான் வாழ்க்கை என்பது வரம். அதைத்தான் ஒரு அருமையான கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவார். எப்படி நமது இந்திய நாட்டை தீபகற்ப இந்தியான்னு சொல்லுவோம் இல்லையா, 3 பக்கம் நீர் இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா நிலம் இருக்கும். அந்த ஒரு நிலத்தில் மட்டும்தான் இந்த மொத்த உலகமே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை அடிப்படையாக கொண்டு ஒரு அருமையான கவிதை எழுதினார் கவிக்கோ அவர்கள். அதாவது மனிதனுடைய வாழ்க்கை என்பது 3 பக்கம் கண்ணீர், அதாவது துன்பம், ஒரே ஒரு பக்கம் இன்பம், இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த வாழ்க்கையை நாம் நன்றாக வாழ வேண்டும்ன்ற தத்துவத்தை அவ்வளோ அழகாக பதிவு செய்தவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். அப்போ நாம் எப்படி வாழ வேண்டும், அந்த ஒரு பக்கத்தை கொண்டு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதில்தான் வாழ்க்கை வரம் என்பதை நம்மால் உணர முடியும். சாதாரணமாக ஒரு சாலையை கடப்பதை போல நம்மால் வாழ்க்கையை கடக்க முடியாது. இன்னைக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும். இன்னைக்கு இந்த உலகத்தை ஆளக்கூடிய, இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை நம்ம எடுத்துக்கோமே, ஆண்டாளுக்கும் இருக்கும் பெருமாளிடம் பகிர முடியாத அந்தரங்கம், அதுதான் உண்மை. இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. அப்போ அந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது என்ன தெரியுமா? பணம். இந்த பணம் இருந்தாலும் பிரச்சனை, பணம் இல்லாட்டியும் பிரச்சனை. அதுதான் நம்மளுடைய கவியரசர் கண்ணதாசன் அழகா சொல்லுவார். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, உலகில் மனிதனில்லே. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, உலகில் மனிதனில்லே. அப்போ ஒரு மனிதனுடைய பிரச்சனைக்கு அடிப்படையாக இருக்கிறது பணம்னு சொல்றோம். இன்னைக்கு பணம் இருக்கிறவங்க நிம்மதியா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. எந்த பணத்தை எங்கே வச்சிருக்கோம், எப்போ நம்ம வீட்டுக்கு ரைடு வரும், நம்ம கரெக்டாக வரி கட்டிட்டோமா கட்டலையான்னு நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ பணம் இல்லாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதை சுலபமாக எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் பணம் படைத்தவர்களால் அதை சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லோனே வாங்கிடக்கூடாது, கடனே வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக ஓடி ஓடி உழைப்போம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லோன் வாங்கினதை கட்டணுமே, இஎம்ஐ கட்டணுமே,
அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டுறதுக்காகவே நம்ம வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருப்பது பணத்தை தான் நம்ம முதல்ல சொல்லணும். அப்போ இன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, சாமிகிட்ட போய் இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய வேண்டுதல் இருக்கும். ஆனா ஒரு சிலரோட வேண்டுதல் என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு நிறைய கடன் ஆயிருச்சு. அந்த கடனை அடைக்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா, சாமிகிட்ட போய் முறையிடுவோம். ஏன்னா மனிதர்கள்கிட்ட சொன்னோம்னா, நான் 10 லட்சம் கடன் இருக்குன்னு சொன்னோம்னா, இங்கே பக்கத்தில் போய் சொல்லும்போது 20 லட்சம் அவனுக்கு கடன் இருக்காண்டா, அவனுக்கு 50 லட்சமான்னு சொல்லி இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்கிடுவாங்க. அப்போ ஒருத்தர் கடன் படைத்த ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, கடன் வச்ச ஒருத்தர் நம்ம சாமிகிட்ட போய் சொன்னோம்னா ஏதாவது நமக்கு படி அளப்பாரு, அதற்கான வழி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் என்ன பண்ணியிருக்காரு, கடவுளே என்னால் முடியல, இதுக்கு மேலே சமாளிக்க முடியல, நிறைய கடன் வாங்கிட்டேன், ஒன்று வர்ற வருஷத்தோட என் கடனை தீத்துரு. நியாயமாக கேட்டிருக்காரு. ஆனால் அவர் அடுத்து என்ன தெரியுமா கேட்டார், ஒருவேளை உன்னால் முடியலன்னா எனக்கு கடன் கொடுத்தவனே தீத்துரு. முடிஞ்சு போச்சு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியன்றதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தலைவலிக்கு நிவர்த்தி செய்கிறதுக்காக தலைவலி தைலம் தேடி மாத்திரை தேடி போன காலம் போய், தலைவலிச்சதுன்னா டீயை குடித்தோம்னா தலைவலி நின்றுன்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அப்போ விதி அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு பணம் நம்மளால் முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. பணம் முக்கியம்தான். ஆனால் ஒருவருக்கு நிம்மதியை பணம் கொடுக்குமானா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இல்லை நான் நிறைய பணம் வச்சுருக்கேன், நான் இன்னும் ஒரு 10 வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன்னா நிச்சயமாக முடியாது. இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கடவுளே என்னுடைய உயிரை இன்றைக்கே எடுத்துருன்னா அதற்கும் வாய்ப்பு இல்லை. ஒரு சின்ன கதை, நான் சில இடங்கள் இதை பதிவு பண்ணியிருக்கேன். யமதர்மர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அவரை மட்டும்தான் நாடி போகணும்னு நினைக்கிறதே கிடையாது. அப்போது ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா யமதர்மன் என்ன பண்ணியிருக்காரு, ஒருத்தருடைய வீட்டில் போய் ஒரு நல்ல இளைஞன், ஒரு 32-35 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞனுடைய வீட்டில் போய், தம்பி ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்துக்கப்பா, உனக்கான டைம் முடிய போகுது, உன்னை கையோடு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்குமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நடைமுறை சிக்கல் என்ன தெரியுமா? 110 வயசு இருக்கும் ஒரு அம்மா, அவங்க என்ன சொல்லுவாங்க, கடவுளே என்னை கொண்டுட்டு போயின்னு சொல்லுவாங்க. அவர் முன்னாடி ஏமன் நின்னா என்ன சொல்லுவோம், என்ன அதுக்குள்ளேயே வந்துட்ட அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ யாராக இருந்தாலும் நம்ம எப்படியாவது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழணுன்ற அந்த ஆசை இருக்கும். அப்படி இந்த யமதர்மன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இளைஞருடைய வீட்டில் போய், தம்பி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு வா, உன்னை கையோடு கூட்டிகிட்டு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட அந்த இளைஞனுக்கு அவ்வளோ ஒரு பதட்டமும் பயமும் அதெல்லாம் முடியாது, எதை வச்சு நீ சொல்கிற, அப்பெல்லாம் என்னால் வர முடியாது, எனக்கு இன்னும் நிறைய கடமைகள் இருக்குது, பொறுப்பு இருக்குது, இன்னும் ஆசை இருக்குது, நான் என் வாழ்க்கை இன்னும் வாழவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்படி சொன்ன உடனே அந்த யமதர்மன் என்ன சொல்லிட்டாரு, தம்பி இப்படிலாம் நீங்கள் கேட்பீங்கன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கையில் என்னுடைய நோட்டோடையே வந்துட்டேன், என்னோடய ரெஜிஸ்டரோடையே வந்துட்டேன், நீனே பாரு அந்த பட்டியலில் முதல்ல உன்னோட பேர் தான் இருக்குது, அதனால இன்றைக்கி உன்னுடைய உயிரை நான் எடுக்காமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முடிஞ்சிருச்சு. இதை கேட்ட அந்த இளைஞன் என்ன பண்ணிட்டாரு, போராடி பார்த்து முடியலை, ஒரு 20 நிமிஷம் அதிலேயே போயிடுச்சு. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த யமதர்மன் கிட்ட போய், சரி வந்தீங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஒரு டீ போட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த யமதர்மனுக்கு டீ போட்டிருக்காரு. டீ போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த டீயில் ஒரு 2-3 தூக்க மாத்திரையை போட்டு யமதர்மனை சோஃபால நல்லா சொகுசாக படுக்க வச்சுட்டாரு. இந்த படுக்க வச்ச நேரத்தில் நம்ம ஆள் என்ன பண்ணிட்டார், நம்மளோட சேர்ந்தவர் போல, ஏன்னா வாழ்றதுக்கு அவ்வளோ ஆசைன்னு சொல்லிட்டார் இல்லையா. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, அந்த ரெஜிஸ்டரை எடுத்து அதே மாதிரி முதல்ல இருந்த அந்த பட்டியலில் இருந்த அவரோட பேரை என்ன பண்ணிட்டாரு, அடிச்சுட்டு கடைசியில் இருக்கிற பேரை தூக்கி முன்னாடி போட்டு இவரோட பேரை தூக்கி பின்னாடி போட்டு நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டார். மயக்கம்லாம் தெளிஞ்சு யமதர்மன் எந்திரிச்சு, தம்பி சொன்ன டயத்தை நெருங்கி வந்துட்டோம், அசந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு, இப்போ அந்த இளைஞன் கேட்குறாரு, சரி என்ன நீங்கள் சொன்ன டைம் முடிஞ்சு கிளம்பலாமா அப்படின்னு இந்த இளைஞர் கேட்டிருக்காரு. அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, இல்லை தம்பி நான் ஒரே ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நீ இவ்வளோ ஒரு நல்ல பையனை உன்னுடைய உயிரை எடுக்க வரேன்னு தெரிஞ்சும் டீ போட்டு கொடுத்து என்னை அந்த இடத்துல உட்கார வச்ச பற்றியா, உன்னுடைய மனசை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, இன்னைக்கு மட்டும் என்னுடைய முடிவை நான் மாற்றிக்கிறேன், அதனால் பெயர் பட்டியலில் முதல்ல இருக்கிற உன்னோட பேரை நான் எடுக்கவே மாட்டேன் தம்பி, அதனால் உன்னுடைய அன்புக்காக கடைசியில் இருக்கிற பேரை மட்டும்தான், அந்த கடைசியில் யாரோட பேர் இருக்கோ அந்த பேரில் இருக்கக்கூடிய உயிரை தான் இன்னைக்கு எடுக்க போகிறேன்னு சொல்லி பார்த்தா கடைசியில் அவரோட பேர் தான் இருந்திருக்கு. அவரே சொந்த காசில் சூனிய வச்ச மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா,
இது மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாரு. அப்போ விதியை நம்மால் மாற்ற முடியுமா பணத்தினால் அப்படின்னா நிச்சயமாக முடியாது. இந்த நாளில் நம்ம பிறக்க போறோன்றது நம்மளுடைய கையில இல்லை. இந்த நாளில் இந்த நிமிஷத்துல நான் மரணிக்க போறோம் அப்படின்ற அந்த நிச்சயமும் நம்ம கையில இல்லைன்றதை தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக வாழ்க்கை என்பது நமக்கு ஒரே ஒரு முறை, இருக்கிற வரைக்கும் அந்த வாழ்க்கையை சுவைத்து வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கண்ணதாசனை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். ஏன்னா வாழ்க்கையுடைய தத்துவத்தை சொன்ன ஒரு அனுபவ கவிஞன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணதாசன் மட்டும்தான். நிறைய சொல்லியிருக்காரு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை அப்படின்னாலே அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதை நாம் எப்படி கடக்கிறோம் அப்படின்றதுல தான் வாழ்க்கையினுடைய நிம்மதி இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நிம்மதியை தேடி இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு நான் ஏற்கனவே பதிவு பண்ண மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பக்தி ஸ்தலங்கள் எல்லாமே இன்னைக்கு பரிகார ஸ்தலங்களாக மாறிட்டு இருக்கு. அப்படின்னா அதுக்கு காரணம் பிரச்சனை தான். இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மலையாள வாணிக்கருப்பர் ஆலயத்தில் ஒரு 7 மணிக்கு, ஏன்னா மக்கள் ஒரு 5 மணிக்கு வச்சா வர முடியாதுன்றதுக்காக பக்தர்களுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹோமத்தை கரெக்டாக ஒரு 7 மணிக்கு தான் துவங்கினாங்க. இந்த ஹோமத்து முன்னாடி நம்ம உட்காரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள்லாம் அந்த இடத்துலையே அழிக்கப்படும்னு சொல்கிறாங்க. அது எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஹோமமாக இருந்தாலும் சரி, இறைவனை நாம் ஜோதி வடிவில் காணலாம் என்பதற்காகத்தான் அந்த ஹோமம் அங்கே வளர்க்கப்படுகிறது. அது ஒவ்வொரு இடங்களில் இப்போ நம்ம கும்பாபிஷேகம், அதாவது பெருஞ்சாந்தி என்று சொல்லக்கூடிய அந்த கும்பாபிஷேக விழாவாக இருந்தாலும் சரி, அல்லது வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடக்கூடிய சாந்தி விழாவாக இருந்தாலும் சரி, அங்கே நடக்கக்கூடிய அந்த யாகங்களில் ஹோமங்களில் நாம் பங்கு கொண்டோமே ஆனால் நமக்கு வரக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை விட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொதுவாகவே இந்த ஆலயங்களில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மலையாள வாணிக்கருப்பர் ஆலயத்தில் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்தினுடைய உண்மையான பொருள் என்ன தெரியுமா? பொதுவாகவே ஆலயங்களிலே 6 கால பூஜை நடக்கும். இந்த தினசரி நடத்தக்கூடிய பூஜையை நித்திய பூஜைன்னு சொல்வது வழக்கம். நித்திய பூஜைனா 6 காலங்களில் பண்ணுவோம். இப்போ ஒரு சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா காலை மாலை 2 வேளையாக அது குறைக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இது போன்ற அந்த நித்திய பூஜைகளில் வரக்கூடிய சின்ன சின்ன குறைகளை களைவதற்காக நாம் வருடத்திற்கு ஒரு முறை செய்யக்கூடிய அந்த பூஜையினை பிரம்மோற்சவம்னு சொல்லுவோம். ஒருவேளை அந்த பிரம்மோற்சவங்களில், அதாவது வருடத்திற்கு ஒரு முறை நாம் வழிபடக்கூடிய கொண்டாடக்கூடிய பிரம்மோற்சவங்களில் ஏற்படக்கூடிய குறைகளை களைவதற்காக செய்யக்கூடிய விழா என்பதுதான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடக்கூடிய நடத்தக்கூடிய கும்பாபிஷேக விழா, திருக்குட நன்னீராட்டு விழா என்று சொல்லக்கூடிய பெருஞ்சாந்தி விழான்னு சொல்கிறோம். அப்போ அந்த பெருஞ்சாந்தி என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேக விழாவில் பெருஞ்சாந்தி என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேக விழாவில் நாம் பங்கு கொண்டோம் அப்படின்னா வாழ்க்கையினுடைய புண்ணியமே அதுதான். இன்னைக்கு மாண்டவர் மீண்டு வரக்கூடிய சக்தி எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் பார்க்கும் பொழுது. வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்க, அல்லது நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், இறைவனே எனக்கு இனிமேலாவது ஒரு புண்ணியத்தை கொடுனா, தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து 3 கும்பாபிஷேகம் பார்க்கக்கூடிய அந்த கொடுப்பனை யாருக்கு இருக்கோ நிச்சயமாக அறியாமல் அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாமே நீக்கப்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடைக்காது. அதனால தான் இப்போ நம்ம அமைதி வேணும், மன நிம்மதி வேணும்னா
நம்ம எங்கே தேடி போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக இது போன்ற ஆலயங்களை தேடி தான் நம்ம போகிறோம். அது தெரிந்து கொண்டோமேயானால், அதாவது இந்த ஆலயத்திற்கு போகும் பொழுது நமக்கு ஒரு மனநிறைவு ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய பிரார்த்தனையை இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் பொருள். அப்போ பணத்தினால் கிடைக்காத ஒரு சிந்தனை செயல் எப்போது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தியினால் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம கடவுளுக்கு நிறைய செய்யணும், இவ்வளோ விஷயங்கள் செய்யணுமா, இவ்வளோ செஞ்சாதான் கடவுள் வந்து நம்மளை பார்ப்பாரு அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மை அதுவல்ல. ஒரு தூய்மையான அன்பு எப்போ கிடைக்குதோ அப்போது இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். பெருசாக இறைவன் நம்மக்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவனுண்டு. இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவனுண்டு. இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உமது தொண்டு. தெய்வம் ஏற்கும் உமது தொண்டு. ஒரு உண்மையான அன்பை மட்டும்தான் இறைவன் எதிர்பார்க்கிறாரு. ஒரு சின்ன உதாரணம், ஒரு ஆலயத்துக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த திருச்சுற்றை முடிச்சு ஒரு இடத்துல நம்ம உட்காரோன்னா அந்த இடத்துல குப்பைகள் இருந்ததுன்னா முதல்ல என்ன செய்வோம்? அந்த குப்பைகளை எடுத்து வேற இடத்துல போடுவோம். இல்லாத பட்சத்தில் வேற இடத்துல போய் உட்காருவோம். ஒரு பக்தர்களாகிய நாமே இறைவனினுடைய அருளை பெறுவதற்கு அந்த இடம் தூய்மையாக இருந்தால் தான் உட்கார்றோம். அப்படிப்பட்ட இறைவன் பக்தர்களாகிய நம்மளோட மனசில் வந்து உட்காரணும்னா நம்ம மனசு எவ்வளோ தூய்மையாக இருக்க வேண்டும். அப்போ தூய்மையான அன்பு இருந்தாலே வாழ்க்கை என்பது வரம் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நிதானம். வாழ்க்கையில் நாம் எத்தனையோ தானங்களை பார்த்தாலும் ஒரு மனிதனை மனிதனாக்குவது, அவனுடைய வாழ்க்கையை வரமாக மாற்றுவது நிச்சயமாக நிதானம் மட்டும்தான். அதைத்தான் திருமந்திரத்தில் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தானத்திற்காக. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இன்னுரை நல்கள் தானேன்னு சொல்லிட்டு திருமந்திரத்தில் ரொம்ப அழகா பதிவு பண்ணுவாங்க. அதாவது இறைவனை நம்ம வழிபடுறதுக்கு இந்த பூ தான் கொடுக்கணும், இந்த மாலை தான் கொடுக்கணுன்றது கிடையாது. உன் கையில் என்ன கிடைக்குதோ மனமு வந்து இறைவா இதை நீ ஏற்றுக்கோன்னு சொல்லணும். அதைத்தான் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. அடுத்தது யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை என்றால் முடிந்த அளவு இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நாம் செய்யக்கூடிய தானம். ஏன்னா நம்ம பேசிடுவோம் பசிக்குதுன்னு நம்ம சொல்லிடுவோம், ஆனால் இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது. அப்போ அது போன்ற ஜீவராசிகளுக்காக நாம் செய்யக்கூடிய தானத்தை தான் அந்த இரண்டாவது வரியிலே சொல்கிறார்கள். மூன்றாவதாக இருக்கக்கூடிய தானம் என்னது அப்படின்னா நம் போன்ற சக மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய தானத்தை அன்னதானம்னு சொல்கிறோம். இன்னைக்கு கூடிய இந்த ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அப்போ கைப்பிடி சாதம் முடிந்த அளவு, நம்மளால் பெருசாக கொடுக்க முடியலாட்டியும் ஒரு அளவாவது நம்ம கொடுக்கணுன்றது தான் அதனுடைய பொருள். அதற்கு அடுத்து சொன்னதாக இருக்கிறதுலே இன்னொரு மிகச்சிறந்த தானம் என்னவென்றால் யாவர்க்குமாம் இன்னுரை நல்கள் தானே. முடிந்த அளவு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? எதையும் பேசாமல் அமைதியாக அந்த மௌன விரதத்தை கடைபிடிச்சாலே போதும். அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லி அவங்கள நம்ம வந்து டென்ஷன் பண்ணாமல் முடிந்த அளவு வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த பயன்பாடுகளை, முடிஞ்ச அளவு நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை நம்ம சொன்னோம் அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு அருமையான தானமாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த நிதானம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நமது மனதில் இருந்து தான் வரும்னு சொல்கிறோம். இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி டீ குடிப்போம் அல்லது காஃபி குடிப்போம். டீயோ காஃபியோ குடிக்கும் பொழுது அது சுடுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதை என்ன பக்குவத்தில் குடித்தா அதை நம்ம உடம்பு ஏற்றுக்கிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான் வாழ்க்கை. அப்போ எந்த பக்குவத்தில் இருந்தால் நமது வாழ்க்கை நிதானமாக இருக்கும், நமது வாழ்க்கை வரமாக இருக்கும்ன்ற ஒரு விஷயத்தை
எப்போது நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்போது வாழ்க்கை என்பது வரும். இன்னைக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா செல்ஃபோன். இன்னைக்கு நிறைய பேருக்குடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் செல்ஃபோன் தான். இன்னைக்கு பேசுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட செல்ஃபோன் இன்னைக்கு அத்தனை பேர்த்தையும் ஊமையாக்கிருச்சு. அதான் ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவார், வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வருவாங்க, வந்தால் கண்டிப்பாக ஒரு வாரம் தங்குவாங்க. இந்த தடவை என்னன்னே தெரியல, எங்கள் பெரியம்மா 2 நாளையே வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. காரணம் என்னவென்றால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் செல்ஃபோனிடம் பேசி கொண்டிருந்ததுனால அவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு செல்ஃபோன் ஒரு வாழ்க்கையோட அந்த தரத்தையே மாற்றிருச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய சூழல் இருக்குது. இன்னைக்கு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரில் 8 பேர் செல்ஃபோன் தான் பயன்படுத்துகிறாங்க. 8 பேர் தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த 2 பேர் பயன்படுத்தலைன்னா அந்த 2 பேரோட செல்ஃபோன் சார்ஜ் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இவ்வளோதான் வித்தியாசம். அப்போ வாழ்க்கை என்பதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதை விட இன்னொரு விஷயம் என்னவென்றால் வாழ்க்கையில் ஆரோக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். வாழ்க்கை என்பது நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடலை குறைக்கிறேன்ற பேரில் நடைப்பயிற்சியை தொடங்குறாங்க. நடையில் ஆரம்பிக்கக்கூடிய அவர்களுடைய ஆரோக்கியம் டீக்கடை வடையில் போய் இன்றைக்கி முடியுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அப்போ உடல் ஆரோக்கியம் தான் நம்மளுடைய மனம் ஆரோக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன். பக்தி வேணும், நிம்மதி வேணும், வாழ்க்கை நாம் நினைத்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அது வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம் குறைகளை கொட்டி தீர்க்கக்கூடிய ஆலயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தெய்வ சக்தியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையினுடைய அந்த வட்டம் மைய புள்ளி எங்கே நிற்கிறது என்று கேட்டால் துவங்கும் இடமும் அதுதான், முடியும் இடமும் அதுதான். அது நிச்சயமாக நம்பிக்கை அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இருக்கின்றத நான் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம். நான் சில இடங்களில் இதை பதிவு பண்ணியிருக்கேன். அதை மீண்டும் ஒரு முறை அதை பதிவு செய்ய நான் விளைகிறேன். என்ன அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு சமயம் காசி விஸ்வநாதர் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். காசி விஸ்வநாதர் என்ன பண்ணியிருக்காரு, எத்தனை காலத்துக்கு தான் நம்ம கருவறையிலே இருக்கிறது, எல்லா பக்தர்களும் நம்மளை தேடி வர்றாங்க, நம்மளை பார்க்க வர்றாங்க, ஒரு மாற்றத்திற்கு நம்மையே போய் பக்தர்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாறு வேடத்தில் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி காவி உடையில் என்ன பண்ணியிருக்காரு, அப்படியே பைய இறங்கி பக்தர்களை பார்ப்போன்னு வந்திருக்காரு. அப்படியே அங்கெல்லாம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு, அங்கே நிவேதனம் கிடைக்காத அவர் வெளியில் வந்துட்டார்லையே. அப்போ என்ன பண்ணாருன்னா சில பகுதிகளுக்கு போய் சில பணம் படைத்தவர்களுடைய இடத்துக்கு போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி கதவை தட்டியிருக்காரு. இங்கே கதவுகள் திறக்கப்படவில்லை, அவர் தேடி வந்த உணவும் அங்கே கொடுக்கல. திரும்ப என்ன பண்ணியிருக்காரு, என்னடா இது நம்ம பசிக்குதுன்னு கேட்குறோம், யாருமே நமக்கு உணவு கொடுக்கலன்னு சொல்லி கொஞ்சம் மனசு வேதனைப்பட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு, அதே மாதிரி பசிக்குது எனக்கு கொஞ்சம் ஏதாவது உணவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே சில கதவுகள் திறக்கப்பட்டது. ஆனால் வருத்தம் என்னன்னா அங்கே உணவுகள் எதுவும் வழங்கப்படவில்லை. அவர் ரொம்ப சோகமாகி காசி விஸ்வநாதர் என்ன பண்ணியிருக்காருன்னா என்ன செய்கிறதுனே தெரியாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த புனித நதிக்கரையில் நிறைய படிகள் இருந்திருக்கு. அந்த படிகளில் உட்காந்துருக்காரு. அவர் உட்கார்ந்துருக்க அந்த படிக்கு ஒரு 4 படி தள்ளி வயதில் முதிர்ந்த ஒரு முதியவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த உடம்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்கறதுக்கே அருவருப்பாக ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. அப்போது அருவருப்பாக உட்காந்துருக்கும் பொழுது என்ன பண்ணியிருக்காரு, எப்படி அவர்கிட்ட கேட்குறதுன்னு சொல்லிட்டு மேலே 4 படி மேலே உட்காந்துருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் மாறு வேடத்துலேருந்து அவரை தோளில் தட்டி, ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட குடிக்கிறீங்களான்னு கேட்டாராம். அப்போது அவர் கையில் ஒரு 2 உணவு பட்டலங்கள் இருந்திருக்கு. அந்த ஒரு உணவு பட்டலத்தில் பிரித்து சாப்பிடும் பொழுது அங்கேருந்து ஒரு வாயிலா ஜீவன் வாழை ஆட்டிட்டு நின்னோன்னே அவர் பிரித்து அந்த உணவு பொட்டலத்தை அந்த வாயிலா ஜீவனுக்கு கொடுத்துட்டார். அப்போ இன்னொரு பொட்டலத்தை சாப்பிடணும்னு நினைக்கும் பொழுது தான் மாறு வேடத்தில் இருந்த காசி விஸ்வநாதர் என்ன பண்ணிட்டாரு, சாப்பாடு கேட்டிருக்கார். இவர் சாப்பாடு கேட்ட உடனே எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் உடனே அப்படி பின்னாடி தூக்கி அந்த சாப்பாடை கொடுத்துட்டார். காசி விஸ்வநாதருக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமும் சந்தோஷம். என்னடா இது,
நிறைய வீடுகளுக்கு போனோம், நிறைய மக்கள் இருந்தாங்க, ஒருத்தர் கூட நமக்கு பசிக்கு உணவு கொடுக்கலையே. ஆனால் அவர் கையில் இருந்த ஒரே ஒரு உணவு பொட்டலத்தை நான் கேட்ட உடனே இங்கேருந்து நடக்கவே முடியாத ஒரு முதியவர் எப்படி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு உடனே இவர் என்ன கேட்டிருக்காராம், ஐயா நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த முதியவர் சொன்னாராம், எனக்கு தெரியுமே, நீ யாருன்னு எனக்கு தெரியுமேன்னு சொல்லும்போது காசி விஸ்வநாதருக்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அது எப்படி நம்ம மாறு வேடத்தில் வந்திருக்கோம், எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கும்போது எங்க நீ சொல்லு, நான் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதற்கு எந்தவித சலனமும் இல்லாமல், எந்தவித பயமும் இல்லாமல் அலட்டிக்காமல் அந்த முதியவர் சொன்னாராம், இந்த ஊரில் தான் பல வருஷமாக நான் இருக்கேன், இதே தெருவில் தான் நான் திரியிறேன், என்னை பார்த்து அருவருப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு என் கையில் இது வரைக்கும் யாரும் உணவு வாங்கினதே கிடையாது. அப்போது சக மனிதனை போல என்னையும் ஒரு மனுஷனாக நினச்சி என் கையில் உணவு வாங்கி சாப்பிட்ற நீ நிச்சயமாக காசி விஸ்வநாதன உன்னை தவிர இந்த உலகத்தில் யாருனாலையும் முடியாது. இறைவன் மட்டும்தான் எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இறைவன் நம்மீது நம்பிக்கையோடு தான் இருக்கிறான். அதை போல பக்தர்களாகிய நாமும் இறைவன் மீது உண்மையான பக்தியோடு, உண்மையான அன்போடு, உண்மையான பிரார்த்தனையோடு இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்பது வரமாகத்தான் இருக்கும். இன்னைக்கு பிரச்சனைகளை கடப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு நம்ம யோசிக்க கூடாது, அது கூட ஒரு சவாலாக எடுத்து இதை நாம் கடந்து விட்டால் வாழ்க்கையில் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை என்பது வரமாகத்தான் இருக்கும், நிச்சயமாக வரமாகத்தான் இருக்கும் என்று கூறி இந்த ஒரு அருமையான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.